ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபுல்லி லோடட் ப்ளம் கேக். எப்படி பண்ணலாம் வீடியோவில் போகலாம், வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்குது, எம்மியாக டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குறைச்ச நேரம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாகவே இருந்தது. இதுவரை யார் சந்தோஷமில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன், ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க வாசனைக்கு, நட்மக் அது ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன், அப்புறம் சுக்கு பொடி, சுண்டு பவுடர் அது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மிக்ஸியில் நல்லா பொடியாக அரைக்கணும். அந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த கேக் பண்ணுற ரெசிபி பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ஜல்லடையால் மாவெல்லாம் ஜல்லிச்சுட்டே நீங்கள் சேருங்க. இப்போ தகி 3/4 கப் எடுத்திருக்கேன். அதே அளவு நான் ஃப்ளேவர் ஆயில் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா விஸ்கில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுகர் எடுத்திருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவுனா 1 கப்பு சுகர் அந்தளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் முதல்ல தண்ணியை விட்டு ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு சுற்று விட்டு நல்லா அந்த கேரமல் வர மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நான் திருப்பி அதை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தகி மிக்சர் கலந்து வச்சுக்கோமா, அதில் வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது கம்பி பதம் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் மெல்ட் ஆனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த அளவு வந்த பக்கத்துக்கு வந்த பிறகு நீங்கள் அதில் இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் ஆரஞ்சு ஜூஸில் டூட்டி ஃப்ரூட்டி அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் போட்டு மிக்ஸ் பண்ணி 24 ஹவர்ஸ் வரையும் நீங்கள் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் அதையும் இதில் சேர்த்துக்கணும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவும் சேர்க்க மறந்துடாதீங்க. அதையும் இதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கலந்து வச்ச பெட்டரை இந்த மாதிரி ஒரு டின் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் ஆஃப் லெவல் வர அளவு ஊற்றிக்கணும். கீழே ஆயில் தடவிக்கங்க. பட்டர் ஷீட் போட்டு பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் ஆயில் தடவிட்டு கலந்த பட்டரை சேர்த்துக்கோங்க. மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. செர்ரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பிளாக் ரைஸின் அந்தளவு பிடிக்காது. அதனால இது சாப்பிட்றப்ப நீங்கள் அதை வேணால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது பேக் பண்ணாலும் கூட அந்தளவு மேலாப்படி இருக்கப்போ அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தால் நல்லா இருக்காது. வேணால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. முதல்ல நான் குக்கரை 3 to 5 ஒரு 10 மினிட்ஸ் வரையும் முதல்ல நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் வெறுமா குக்கரை. அதுக்கப்புறம் தான் இந்த பெட்டரை இதில் குக்கரில் நம்ம வைக்கிறோம். வச்சு 35 to 45 மினிட்ஸ் வரையும் நீங்கள் பேக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணுன்னா மீடியம் டு ஸ்லோ அந்த மாதிரி கேஸ் வச்சு நீங்கள் இதை நீங்கள் பேக் பண்ணணும். 35 to 45 மினிட்ஸ் வரையும் நீங்கள் இதை பேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் டூத்பிக் ஸ்டிக்கால் குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த இருக்க பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நல்லா ஸ்பென்ச்சியாக நல்லா வந்திருக்கு கேக்கு. செம்ம டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. நீங்கள் தேவைப்பட்டால் மேலாப்படி இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்க்கு மேலே நீங்கள் ஹனியை மேலாப்படி தடவி விட்டுக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஷைனியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதுவரை சந்தோஷங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. பை பை. சி யூ ஆல் நெக்ஸ்ட்